ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்முஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருவாட்டு தொக்கு எப்படி வைக்கின்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வானல் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கோங்க. வெந்தயம் ஒரு ஸ்பூன், நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம், பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கோம், அது போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எல்லோரும் கருவாட்டு குழம்பு தான் பார்த்துருப்பீங்க. கருவாட்டு தொக்கு இந்த இதில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம பூண்டு உரித்து வச்சுருக்கோம். பூண்டு உரித்து அதை தட்டி வச்சுருக்கோம், அது சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பூண்டை உரிச்சிட்டு தட்டி போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ பச்சை மிளகாய் 3 போட்டுக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். உப்பு இது கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கருவாட்டு குழம்புன்றதுனால கருவாடு ஒரு கருவாடு ஒரு டேஸ்ட் இருக்கும். அதனால் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் கடைசியில் குழம்பு வச்சுட்டு பிறகு நீங்கள் உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சேருங்க. ஏன்னா ஃபஸ்ட்லேயே சேர்த்துட்டிங்கன்னா லாஸ்ட்டில் கொதிக்க கொதிக்க உங்களுக்கு உப்பு கக்கிற மாதிரி ஆகிடும். கருவாடு நல்லா சுடுதண்ணில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்குள்ள நம்ம மசாலாவே எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. நம்ம வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் வச்சு மட்டும்தான் நம்ம குழம்பு செய்ய போகிறோம். இப்போ நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது குழம்பு மிளகாத்தூள் நாங்கள் வீட்டில் அரைச்சது. இது எப்படி அரைக்கணும்னு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு நம்ம தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இது நம்ம தொக்காக தான் பண்ண போகிறோம், அதனால் தண்ணி கொஞ்சமாக ஊற்றுங்கன்னா போதும். தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் கருவாடு எப்படி ஆட் பண்ண போகிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதில் மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கருவாடு இப்படி நீங்கள் பண்ணி கருவாடு கடைசியில் சேர்த்திங்கன்னா அது வாசனையாக நல்லா முழுசாக உங்களுக்கு நல்லா கரையாமல் ரொம்ப நல்லாயிருக்கும்.
இப்படி யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த குழம்புல வந்து சேர்த்துருவாங்க. நீங்கள் அப்படி பண்ணுறதோட அது வந்து ஒரு மாதிரி குழஞ்சிரும், இதுவாகிடும். நீங்கள் இப்படி பண்ணி பாருங்கள். அதை நல்லா டோஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குழம்புல சேருங்க. அவ்வளோ வாசனையும் அவ்வளோ ருசியாக இருக்கும் குழம்பு. இப்போ நம்ம வந்து குழம்புல வந்து சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. நம்ம ஏற்கனவே அதை வந்து ஃப்ரை பண்ணதுனால ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.